ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலா நல்லா தூங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா சாதம் இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா பண்ணிடலாம். இந்த மெத்தடில ஃபாலோ பண்ணீங்கன்னா. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஏற்கனவே முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஏற்கனவே வீட்ல வச்சிருப்பீங்க. ஆனா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வச்சிடலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது அந்த வீடியோக்கு இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் சொல்லுவேன். அதை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், நிலக்கடலை ஒரு டீஸ்பூன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொரிகடலை ஒரு டீஸ்பூனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு டீஸ்பூனு. ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்து போடலாம், இல்லது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். உங்கள் ஆப்ஷனல் தான். எனக்கு பெரிய வெங்காயம் ரொம்ப பிடிக்கும், அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து தேங்காய் கம்மியாக போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். மிளகாய் இருக்கணும். அது இருக்கு. தக்காளி 4 எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட போகிறது மொத்தமே 3 பேர் தான். அதனால் தக்காளி அளவாக எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட் அரைக்கணும். இதிலே குழக்கம்னு அரைக்காமல் இதெல்லாம் ஃபைனாக அரைக்கணும். ஃபைனாக அரைச்சி நம்ம சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றிட்டு இது நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றணும். இது தேவையான பொருள் இந்த 3 முட்டை தான். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை தோசைக்கு, இட்லிக்கு, அது சப்பாத்திக்கு விரும்பி சாப்பிட்லாம். மிகவும் அருமையான டிஷ்ஷு. எளிமையான முறையில் செஞ்சிடலாம். இந்த மாதிரி பொருட்களை சேர்க்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். வாங்க இதை பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது தக்காளி தனியாக அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்தக்கூடிய பொருள் தனியாக அரைச்சிருக்கேன். அதிலே கிராம்பு சேர்த்துட்டேன். அதனால் கிராம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். முட்டை இருக்குது. அடுப்பில் சட்டை எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சோம்போடு ஆல்ரெடி அரைச்சிருக்கேன். அதனால் லைட்டாக சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுமே இந்த தக்காளி பியூரிஃபை ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் வெந்தயம். இந்த வெந்தயம் சேர்க்கும்போது ரொம்ப மணமாக இருக்கும். அதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெடிக்கட்டும். கடுகு எப்போ வெடித்த பிறகு போடுங்க, நல்லாயிருக்கும். சுமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நிறையா உருளைக்கிழங்கு டிஷ்ஷு பண்ணலாம், வகையாக பண்ணலாம். இது இந்த வகை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. அடுப்பில் சட்டியை வைங்க. சட்டியை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம். அதாவது நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயம் சேர்க்க வேணாம். ஏன்னா வெங்காயம் சேர்க்கறது மூலமாக ஒரு மாதிரி பிசுன்னு வந்துடும். அதனால் வெங்காயம் சேர்க்காமல் செய்யனாலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதக்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு தயிர் இருந்தால் அதை ஊற்றிக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு க்யூபாக வெட்டி அதை போட்டு லைட்டாக கஸ்தூரி மெத்தி போட்டு சேர்த்துக்குங்க. கஸ்தூரி மெத்தி இல்லாதவங்க லைட்டாக வெந்தய பொடி மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு டோஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி சாதம், தயிர் சாதம், புளியோதரை, இதுக்கெல்லாம் ஏற்ற டிஷ்ஷு.
ரொம்ப செம்மையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் எழுதுங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், நல்லா பச்சை வாடை போகணும். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் இதை மசாலா ஊற்றுங்க. இப்போ கழுவி ஊற்றிக்கங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு இதை ஊற்றிக்கங்க. பாருங்கள், கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மசாலா போட்டோம்னே கிரேவி செம்மையாக இருக்கும். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கெட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க, அது நல்லா தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு யூஸ் பண்ணலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், ஸோ ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஆயில் கம்மியாக ஊற்றினாலும் நம்ம நிலக்கடலை உள்ள ஆயில் வந்து வெளியே வந்துடும். பாருங்கள், நீட்டாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். எப்பயுமே முட்டையை அடித்து ஊற்றிட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் வந்து முட்டையை திருப்பி விடுங்க. எப்பொழுதுமே முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கரண்டியை விட்டுறாதீங்க. விட்டோம்னா முட்டை உடஞ்சி போயிடும், ஒன்று கொலாப்ஸ் ஆகிடும். இது நல்லாயிருக்கும், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். அப்படியே கிண்டி விடாமல் இந்த மாதிரி லிட்டை வச்சு மூடி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். வெந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துடலாம், செம்மையாக இருக்கும். லிட்டை ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, எந்த எலும்பு வருது பாருங்கள். முட்டை பாருங்கள், வீடே வாசனை தூக்குது. இப்படி வச்சு இப்போ திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இது அழகாக ஆட்டோமேட்டிக்காக திரும்பும். பாருங்கள், அருமையாக இருக்கும். நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நிலக்கடலை சேர்க்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். ஸோ அருமையான முட்டை குழம்பு தயார். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் சாதம் பார்த்தீங்கன்னா பொன்னேரி சாதம், ராஜபோக அரிசி சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா உதிரியாக வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சாதம் நல்லா இருக்கும். இந்த சாதம் இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. செஞ்சுட்டு மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.